லா 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 லா. சந்தியா, என்ன மாமா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. என்ன சந்தியா, கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம கல்யாணத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா கிளம்புற? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மாமா? ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? அன்னைக்கு என்னமோ எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, எப்படியாவது நிறுத்துங்க மாமான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி சொன்னேன். இன்னைக்கு என்ன இந்த கல்யாணத்தை ரொம்ப பிடிச்ச மாதிரி கிளம்புற? எனக்கு ஒண்ணுமே புரியல சந்தியா. மாமா சாரி மாமா, நான் உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், உங்களால எதுவுமே செய்ய முடியல. நானும் ரகுவும் சேர்ந்தே புது ஐடியா போட்டுட்டேன் மாமா. இன்னைக்கு ரகுக்கும் எனக்கும் தான் மாமா என்கேஜ்மெண்ட். இதை நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான், ஆனா நீங்க ஏதாச்சும் அக்காட்ட சொல்லி சொதப்பிட்டேன்னா ஃப்ளாப் ஆயிரல மாமா. சாரி மாமா. என்ன சந்தியா, கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியா இருக்கா? சரி விடுங்க மாமா, உங்க கையிலயும் ஒண்ணும் இல்ல, என் கையிலயும் ஒண்ணும் இல்ல. எல்லாம் விதிப்படி தான் நடக்கணும்னு இருக்கும் போல இருக்கு மாமா. இதை நம்ம ஏதாச்சும் முயற்சி செஞ்சு ஒன்றும் நடக்க போறது இல்ல மாமா. விதி கையிலேயே ஒப்படைச்சிருவோம், நடக்கிறது நடக்கட்டும் மாமா. விதியனடி விதி, எல்லாம் என் கையில தாண்டி இருக்கு. நிச்சயதார்த்தம் வேணா உனக்கு அவன் கூட நடக்கும், ஆனா கல்யாணம் என் கூட தாண்டி நடக்கும். தாண்டி என்னங்க நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? சும்மாதான் வந்து காவியா. என்னங்க நான் வர மச்சில நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு கண்ணோட அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் பேசலக்கா. கிளம்பிட்டியானி மாமா வந்து கேட்க வந்தாங்க, வேற ஒன்றும் பேசலையாக்கா. உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசலையா? உன்கிட்ட ஏன் காவியா நான் மறைக்க போறேன்? பேசுனா பேசுன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். சரி வா போலாம். ஆதியும் சந்தியாவும் அடிக்கடி பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்னவா இருக்கும் இவங்களுக்குள்ள? சரி வாங்குங்க, நான் போறேன். ஏ சந்தியா, உங்க மாமா பார்வையே ஒரு மாதிரி இருக்கே, ஏன்? ஏண்டி அவர் பார்வைக்கு என்ன நல்லா தானடி இருக்கு? நல்லா இருக்கா? என்னமோ பார்க்காததை பார்த்துட்டு போன மாதிரி பார்த்துட்டு போறாரு. உனக்கு நல்லா இருக்கான். ஆமா, இந்த அம்மா பெரிய உலகலகி. எங்க மாமா அப்படியே மயக்கத்துல இந்த அம்மாவை பார்த்துட்டு போறாரு. போயா. ஆமா, நீ தான் உங்க மாமா பார்வையை மெச்சுக்கணும்டி. எனக்கு என்னமோ ஒரு பார்வையே சரியில்லை. ஏ அபி, இப்ப அவர் பார்வையை பார்க்க வந்தியா இல்ல என்ன பார்க்க வந்தியாடி? சரி, அவர் பார்த்ததுல அதோட மறந்துட்ட பாரு. ஆமா, நீ என்னடி ஜிகு ஜிகுன்னு கிளம்பி நிக்கிறா, எந்த பயமே இல்லாம? ஏய், எனக்கும் கொஞ்சம் பயமா தாண்டி இருக்குது. என்ன நடக்குமோன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் எனக்கு ரகு மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குடி. அவன் வந்து எப்படியாச்சும் இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்தி எனக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும் ஒரு சின்ன நம்பிக்கையில தாண்டி கிளம்பி நிக்கிறேன். உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டி சந்தியா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, கைகள்லாம் ஆடுதுடி. இப்படி இருந்து நினைச்சுக்க, யாராச்சும் பார்த்து கண்டுபிடிச்சிடக்கூடாது சந்தியா. நீ ஏன்டி பயப்படுறா? எனக்கு தானடி என்கேஜ்மெண்ட். இதனால நான் தானே பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன். நீ ஏன் பயப்படுறா? சந்தியா, நீ சினிமா எதுவும் பார்த்தது இல்லையா? சினிமாவிலெல்லாம் கல்யாண பொண்ணு ஓடிட்டான்னு வச்சுக்கோ, கல்யாண பொண்ணு ஃப்ரெண்டை பிடிச்சி தாண்டி கெட்டி வச்சு அடி அடின்னு அடித்து உண்மையெல்லாம் கேட்பாங்க. ஒருவேளை ஓம் பிரச்சனையை விட்டுட்டு என்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நான் என்னடி பண்ணுறது? அதாண்டி எனக்கு பயமாக இருக்குது. ஏ அபி, நீ பயந்தே காமிச்சு கொடுத்துடாதடி. இப்போ நடக்கிறது நல்லபடியாக நடக்கட்டும்டி. ஃபர்ஸ்ட் ரகு வரட்டும். சந்தியா, நம்ம கையில் எதுவுமே இல்லடி, எல்லாம் கடவுள் விட்ட வழி தான். உனக்கு என்ன நடக்கணுமோ அதுதாண்டி நடக்கும்.